துணிக்கு அடியில் வச்சு எடுக்கிறேன். புரியுதுங்களா? சரி, துணிக்கு மேலே, அது துணிக்கு அடியில் வச்சோம். இது துணியவே நான் திருப்பி வச்சுருக்கேன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, துணியவே திருப்பி ஓரத்தில் வச்சு நண்டுக்கால் அடி அடிக்கணும். நான் எப்படி அடிக்கிறேன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி அடிங்க மேம். இடது பக்கத்துக்கு முன் பக்கத்தை திருப்பி வச்சுட்டு அடியில் 2 இன்ச் குடிச்சதை வச்சு அடிச்சுட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்து லேசாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பிட்டு எப்பயும் போல் ஒரு அமுக்கடி. எப்பயுமே அமுக்கடி அடித்தாதான் அதோடய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதாவது ஒரு தையலை வந்து மேலே அமுக்கி விடுறோம். திருப்பி அடிச்சுட்டு இப்போ ஃபுல் துணியும் மடக்கி விட்ருவோம். ஏன்னா நமக்கு வெளியே தெரியக்கூடாதுல, அதுக்காக. இவ பாருங்கள், மேலே கீழே ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போ கீழே ஒரு மடக்கிட்டு துணியே தெரியாத மாதிரி, நம்ம வந்து லைனிங் வச்சுருக்கோம் பாருங்க, அதுவே தெரியாத மாதிரி உள்ளே கூடி மடக்கிட்டு ஒரு 2 அடி அடிச்சிடணும். ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப ஒரு அடி அடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்படி தான் இடது பக்கத்துக்கான கொக்கி பக்கம் வைக்கணும். வலது பக்கத்துக்கு வந்து 2.5 இன்ச் மேம். இடது பக்கத்துக்கு 2 இன்ச் எடுத்திங்கனாலே போதும். ஒரு தையல் நல்லா மடக்கிட்டு நீட்டாக அடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஒரு அடி அடிக்கிறாந்தா அடிச்சுக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். அது எல்லாமே உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. மேலே எப்பயும் போல் ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் தான் வலது இடது 2யுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அதாவது நான் உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் சொல்லியிருக்கேன். நம்ம போடும்போது ப்ளவுஸ் போடும்போது வலது இடது சொல்லியிருக்கேன். இது வந்து கொக்கி பக்கம், வளைய பக்கம், மேலே இருக்கிறது கொக்கி பக்கம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து எல்லாமே நம்மளோட நார்மல் ப்ராசஸ் தான் மேம். அதுக்கடுத்து பேக் நெக் எடுத்து வச்சுட்டேன். பேக் நெக்கை ஓவரால் சுற்றி அடிச்சுக்கிறேன். அதாவது நண்டுக்கால் அடி. ஃபஸ்ட்டு வந்து கழுத்துக்கு இந்த மாதிரி ஓவரால் ஃபுல்லாக அடித்து திருப்பக்கூடாது. ஏன்னா நம்மளை பைப்பிங் வச்சு அடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் லைனிங் கிளாத் ஃபேப்ரிக் வந்து இந்த பட்டு சாரி அது மாதிரி இருக்கும், அதுக்கு தான் அப்படி பண்ணுவோம். இதுக்கு ஓவரால் ஃபுல்லாக லைனிங் துணி எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாக மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு பதிச்சுக்கலாம். மேலே கீழே ஆம்கோலில் சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல முடிய போதோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெடலை ஸ்லோ பண்ணால் தான் அந்த இடத்துல நமக்கு நிற்கும். ஓகேங்களா? திரும்பவும் கிளியராக சொல்கிறேன் மேம். நான் வீடியோஸ் அனுப்பியிருக்கல ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் குரூப்பில் கொடுத்துருவேன். நம்பர் கூட சொல்கிறேன், 90 47 69 01 73. அந்த நம்பருக்கு கேளுங்க. இப்போ எப்பயும் போல் எக்ஸஸாக இருக்க துணியெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் மேலே உங்களோட முதுகு பக்கத்தையும் ஃப்ரண்ட் பக்கத்தையும் லைனிங் ஜாயின் பண்ணிக்கிறேன். முதுகு வந்து நேராக இருக்கணும். நம்ம ஃப்ரண்ட் எடுத்தது வந்து தலைகளாக போட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஒரு பக்கம் அடிச்சுட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமாக அடிச்சுக்கணும். மேலே வந்து கீழே வந்து முதுகு இருக்குது மேம். மேலே நம்ம எடுத்த ஃப்ரண்ட்டு நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், திருப்பி வைக்கணும். ஓகேங்களா? திருப்பி வச்சு ஒரு அடி அடிக்கக்கூடாது. மேலே நண்டுக்கால் அளவு மேலே வந்து 4 இன்ச் தானே கேப் போட்டோம், அந்த 4 இன்ச் கேப்பை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ 2 அடி நல்லா டைட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. ஓகே, முடிச்சாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இருந்த அளவுக்கும் இருந்த அளவுக்கும் கீழே நம்ம மடிச்சு விட்றதுக்காக விட்டோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்கும். கரெக்டாக இருக்கா? 1 இன்ச்சு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச் இருக்கும், 1.5 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1.5 இன்ச் இருந்திருக்கும். ஸோ அதை கீழே மடக்கி எக்ஸ்ட்ரா மடக்கி அடிச்சுக்கலாம். அதாவது முதுகில் நம்ம மார்க்கிங்கில் பாருங்களேன், 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ விட்டுருப்பீங்க. அதை டேரெக்டாக மடக்கக்கூடாது. கீழே ஒரு நண்டுக்கால் அடி அடிச்சுட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதை அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அதை பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதை அப்படி அடிச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதில் இந்த மடிப்பை கொண்டு போய் வச்சு அடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் வேலை. இப்போ நமக்கு தேவையான பின்னாடி முதுகு ரெடி ஆயிரும். இதுக்கடுத்து நம்ம டாட் தான் பிடிக்க போகிறோம். ஃபுல்லாக ஓவரால் அடிச்சுக்கிறேன். துணி வந்து தையல் அப்பப்போ விழுகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடிச்சுட்டே இருப்போம், தையல் விழுகாமல் இருக்கும். ஸோ ஒரு டைம் தையல் விழுகான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி முதுகும் ஃப்ரண்ட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம தைச்சது கரெக்ட். ஓகே, அடுத்து வந்து கை அடிக்க போகிறோம். கை வந்து அடித்து திருப்ப போகிறேன். ஓகேங்களா? இதுவே நீங்கள் லைனிங்காக இருந்தால் இப்போ முதுகு செஞ்ச பாருங்க, அது மாதிரி ஒரு நண்டுக்கால் அடி அடித்து கீழே நார்மல் துணின்னு வச்சுக்கோங்களேன், கீழே 1.5 இன்ச் விட்டுருப்பீங்க. ஒரு நண்டுக்கால் அடி அடித்து அதுக்கு மேலே தூக்கி வைப்போம். இது லைனிங் ஃபேப்ரிக்னால நம்ம எக்ஸ்ட்ரா 4 இன்ச் தானே விட்டோம். அப்போ என்ன பண்ணணுமா, அந்த 4 இன்ச்சுக்கு ஒரு தையல் நேராக அடிக்கிறீங்க. ஓகேங்களா? 2க்குமே கெட்ட பக்கம் தான் வச்சு அடிக்கணும். அதாவது நல்ல துணியோட கெட்ட பக்கத்தை வச்சு அடிச்சுட்டு இப்போ ஒரு அமுக்கடி அடிச்சுட்டு அப்படியே திருப்பி விட்ருவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதுவே நார்மல் ப்ளவுஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முதுகுக்கு பண்ண பாருங்க, ஒரு 4 இன்ச் மடக்கி இன்னொரு வச்சு மடக்குவோம் 1.5 இன்ச்சுக்கு. அவ்வளோதான் 2க்கு இருக்க டிஃப்ரென்ஸே, நார்மல் ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும். அவ்வளோதான். இப்போ மடக்கிட்டோம்னா நமக்கு தேவையான கை இப்போயும் விட்டுறக்கூடாது. இப்போயும் ஒரு அடி அடிச்சிடணும். அடித்தோமா தான் நமக்கு நீட்டாக இருக்கும். தான் அமுக்கடி போட்டுச்சிட்டோமே அப்படின்னு விடக்கூடாது மேம். எப்பயுமே ஒரு தையல் எக்ஸ்ட்ரா அடிச்சிடணும். அடிச்சுட்டு ஓவரால் கையை ஃபுல்லாக பதிச்சு எடுத்துக்கிறேன். அதாவது சைடில் மேலே ஆம்கோல் குழி எல்லாத்தையுமே வந்து அடித்து எடுத்துக்கலாம். திருப்பி எல்லா பக்கத்தையும் அடித்து எடுத்துக்கோங்க.
ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கே இப்போலாம் ரூ. 300 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க மேம். ஸோ நீங்களே உங்களோட ப்ளவுஸை ஸ்டார்டிங்கில் தச்சு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு பிஸ்னஸாக தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஓகே. சுற்றி அடிச்சுட்டு இப்போ நமக்கு வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரெண்டையுமே அடித்து எடுத்துகிட்டேன்னா முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் கைக்கூலி வந்து நம்ம வரைஞ்சிருப்போம். ஆல்ரெடி பேட்டர்ன்லேயே வரைஞ்சிருப்போம். அந்த அளவு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, ஆம்கோல் ஸ்கேலில் 6 மார்க் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகிற மாதிரி வச்சு லைட்டாக ஒரு டிப் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை மேம் எனக்கு வரைய வரலன்றவங்க ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மார்க்கிங் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் எங்கே வச்சு அடிக்கணுன்றது. அவ்வளோதான், கையை முடிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா உடம்போட கையை வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஆம்கோல் இருக்குது பாருங்கள், ஆம்கோல் அந்த மாதிரி போட்டு நல்ல பக்கம் போட்டுட்டு கையோட கெட்ட பக்கம் போட்டு முன்னாடி வந்து டீப் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சட்டையை வந்து திருப்பி போட்டுருங்க மேம். நேராக போட்டுட்டு கையை தலைகீழாக வச்சு அடிக்க போகிறோம். நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ஷோல்டர்லேருந்து கை ஒரு பக்கமாக ஜாயின் பண்ணணும். ஷோல்டரில் நடுவில் சென்டரில் வச்சு ஒரு பக்கம் கையை ஃபஸ்ட்டு அடிங்க. எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்து ஆம்கோல்லேருந்து அடிக்கக்கூடாது மேம், ஷோல்டர்லேருந்து அடிக்கணும் கையை. அவ்வளோதான். ஒரு பக்கம் அடித்து எடுத்துட்டேன்னா அடித்து எடுத்துகிட்டு அப்படியே ப்ளவுஸை திருப்பிட்டு இப்போ நம்ம எடுத்தோம்ல அந்த இதுலேருந்து அடித்து கொண்டு போங்க. அதாவது ஒரு கைக்கு 2 அடி அடிக்கணும்ல, இப்போ அரை பக்கத்துக்கு 2 கை அடிச்சிட்டோம். அப்படியே நேராக ஜாயின் பண்ணி கொண்டு போயிடலாம். ஷோல்டர் வந்துருச்சு. இதுக்கடுத்து கையையும் ஷோல்டரையும் மெதுவாக வச்சு அடிக்கணும். அந்த கை குழி ஏற்ற மாதிரி வளைச்சி நம்ம அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு தையல் தான் இந்த பக்கம் போட்டிருக்கோம், இதை திருப்பி இன்னொரு தையல் போடணும். அவ்வளோதான். அதாவது ஒரு கையை 2 அடியில் திருப்பணும். ஓகேங்களா மேம்? நடுவில் ஷோல்டரில் வந்துட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி டிட்டோவாக இன்னொரு கையையும் நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து கிராஸ் பீஸ் வைக்க போகிறோம். கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு அந்த ஸ்கேலோட அளவில் எடுத்தோம்ல அதை வந்து நேராக வைக்கக்கூடாது. ஒரு துணி இன்னொரு துணி எப்படி வைக்கணும்னா லேசாக கொஞ்சம் கிராஸாக அப்படி வச்சிங்கன்னா தான் நம்ம கிராஸ் பீஸ் வைக்கும்போது ஈக்குவலாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி நேராக வைக்காமல் ஒரு புட்டூன் லேசாக, அவ்வளோதான். அப்படி வச்சு அடிக்கும்போது நமக்கு துணிக்கு வந்து வீதி குடிக்கும். 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. துணி அப்படியே மடக்கி இங்கே பாருங்க, எடுத்ததை மடக்கிட்டு இன்னொன்று வச்சிங்கன்னா நமக்கு நேராக இருக்கும். இல்லாட்டி ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எடுத்துகிட்டு இதை ரெட்டையாக மடக்கி அடிச்சுக்கணும். கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக 2ஆக மடக்கி எடுத்துக்கோங்க. இந்த பார்த்திங்களா, ஒரே பக்கம் வரும். நமக்கு உள்ளே அடித்தது வந்து மடக்கி வச்சிங்கன்னா ஒரே பக்கம் வரும். இப்போ கழுத்தில் நம்ம வச்சுருந்தோம்ல கிராஸ் பீஸ் எடுத்தோம்ல அதை வச்சு அடிச்சுக்கிறேன். வச்சு ஓவரால் ஃபுல்லாக ஒரு 2 கால் அடி அடிக்கணும். நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் எடுக்கணும். ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா அந்த பட்டி வந்து ரொம்ப பெருசாக வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கேள் அளவுக்கு எடுத்து நம்ம கழுத்தை சுற்றி, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து வச்சு ஓவரால் ஃபுல்லாக அடிங்க. 2 கால் அடி அடிங்க. அடுத்து எப்படின்னு சொல்கிறேன். அடித்து எடுத்துட்டேன்னா எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இப்போ வந்து குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் திரும்பும். நம்ம வந்து நம்மளோட உண்மையான துணியையும் மேலே வந்து கிராஸ் பீஸையும் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுங்க. குடிச்சிங்கன்னா தான் நமக்கு துணி வந்து அடித்து கொடுக்கும்போது நல்லா திரும்பும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அந்த எட்ஜஸில் ஒரு சின்ன 1/4 இன்ச்சு மடக்கி ஒரு குட்டி மடக்கு, அதாவது 1 இன்ச் இருக்குல்ல, ஒரு கோடு இருக்குன்னா 2 பக்கமும் துணியை வச்சு அடிக்கிற மாதிரி மீனிங் மேம். மிச்சம் இருக்கிற துணியை அதுக்கு மேலேயே வச்சு 1/4 இன்ச் கேப்பில் அடிங்க. இந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து வெளியே தெரியாது. இப்போ எப்படி அடித்து முடிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஓவரால் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சோம், அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்களேன், முன்னாடி இருக்குல்ல அதை உள்ளே கூடி மடக்கி விட்டுறணும். நம்ம கொக்கி பக்கம் வளர்க்கணும் பார்த்திங்களா, அது மாதிரி நமக்கு வந்து ஒரிஜினல் துணி மட்டும் தான் மேலே தெரியணும், லைனிங் ஃபேப்ரிக் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு அடி அடித்து அமுக்கு தையல் ஒரு அடி போட்டுக்கோங்க. ஓரத்தில் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஷார்ப்பில் ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப எக்ஸஸாக இன்னொரு அடி போட்டு எடுத்துக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன் மேம், உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்து என்ன ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். ஒரு அடி அந்த ஓரத்துலேயே அடித்ததுக்கப்புறம் 2 கால் அடி ஒன்று அடிச்சுக்கோங்க.
அவ்வளோதான். இப்படி தான் நீட் ஃபினிஷிங்கில் பேக்லேயும் இந்த மாதிரி தான் எதுவுமே தெரியாது. நீட் ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து ஓவரால் அடிக்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஷோல்ட்ரு அதாவது டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஷோல்டர்லேருந்து நேராக 2.5 2.5 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன். அவ்வளோதான். ரொம்ப அளவெடுத்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஷோல்டர்லேருந்து பின்னாடி முதுகுக்கு நேராக பிடிச்சி 2.5 2.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ஓவரால் மட்டும் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்கள் பின்னாடி முதுகு 2ஆக அப்படி மடக்கி போட்டுடணும். போட்டுட்டு உங்கள் அளவு ப்ளவுஸையும் அந்த மாதிரி 2ஆக மடக்கி வச்சு அளவெடுங்க. ஓகே, இதுதான் எனக்கு தேவையான அளவு. முடிஞ்சிருச்சு, அப்படியே விட்டுணும். நெக்ஸ்ட்டு எப்படி வச்சுருக்கேன்றதை பாருங்கள். அந்த கொக்கி பக்கமும் அந்த இதையும் மேலே தான் இருக்கணும். அதாவது வளைய பக்கமும் கொக்கி பக்கமும் அது கரெக்டாக மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக உங்கள் கொக்கி பக்கத்தில் எவ்வளோ அளவுக்கு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா ஷோல்டரையும் ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணியிருக்கோல, பின்னாடி ஒரு தடவை முதுகு மடக்கி ஷோல்டர் மார்க் பண்ணோமா, இப்போ ஃப்ரண்ட்டை மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும். அதை ரெண்டையும் வச்சு நேராக ஒரு அடி. ஸ்டார்டிங்கில் இப்படி வந்து மிஷினில் கொடுத்ததுக்கப்புறம் கையோட அளவு எடுங்க. ஏன்னா இப்படி நகராதில்ல, நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை வந்து நேராக போட்டு அளவெடுங்க. திருப்பாதீங்க. கையை நேராக போட்டுட்டு கையோட சுற்றளவு ஆம்கோலோட சுற்றளவு மார்க் பண்ணுங்கள். ஒரு மார்க்கிங், கைக்கு ஒரு மார்க்கிங். அவ்வளோதான். ஸ்கேல் வச்சு இப்போ 3ஐயும் அப்படியே நேராக கனெக்ட் பண்ணி ஒரே ஒரு அடி. இப்போ இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அந்த ஆம்கோல்கிட்ட ஒரு லைன் போடுங்க. ரைட். நேராக ஒரு அடி அடிங்க. இப்போ கையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டிடுங்க. இங்கேருந்து கைக்கு நேராக ஒரு கோடு. அவ்வளவுதான். ஃபுல் ப்ளவுஸையும் நீட் ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மேம். இது ஒரு தையலோட நிப்பாட்டக்கூடாது, 2 3 தையல் போடணும். ஏன்னா கஸ்டமர் வந்து அந்த அளவு கொடுத்த விட கொஞ்சம் கூடியிருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க. அதை அவங்க பிரித்து விட்டுக்குருவாங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான நீட் ஃபினிஷிங்கில் லைனிங் ப்ளவுஸ் ரெடி மேம். ரொம்ப ரொம்ப பேசிக் மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம கொக்கி வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி டவுட் எது இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். நன்றி.